பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சுமார் 1 மணி நேரம் தனியாக ஆலோசனை நடத்தினார். சந்திப்பிற்கு பிறகு பழனிசாமி தனது முகத்தை கைக்குட்டையால் மறைத்தபடி சென்றது சர்ச்சையாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியுள்ளார். இதையடுத்து அவரை கட்சி பதவிகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டார். இந்த சூழலில் கடந்த வாரம் ஹரித்வார் செல்வதாக கூறி சென்னையிலிருந்து விமானம் ஏறிய செங்கோட்டையன் திடீரென டெல்லி சென்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்தார். அப்போது அதிமுகவை இணைக்க உதவுமாறு கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது பிரச்சார பயணத்தை ரத்து செய்துவிட்டு டெல்லி சென்றுள்ள எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது அதிமுக நிர்வாகிகளான தம்பிதுரை, கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், இன்பதுரை, தனபால் ஆகியோர் உடன் இருந்தனர். அடுத்த 10 நிமிடங்களில் தன்னுடன் வந்த அதிமுக நிர்வாகிகளை தங்கும் விடுதிக்கு அனுப்பி வைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் தனக்கு பாதுகாப்பிற்காக வந்த போலீசார் 2 டெல்லி போலீஸ் வாகனத்தையும் அனுப்பி வைத்தார். இதன்பின் தமிழ் மற்றும் ஹிந்தி தெரிந்த மொழிபெயர்ப்பாளர் ஒருவருடன் அமித்ஷாவை தனியாக சந்தித்து 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் குறித்தும் செங்கோட்டையனின் கெடு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. பின்னர் வெளியே வந்த அவரை பேட்டி காண செய்தியாளர்கள் காத்திருந்தனர். ஆனால் இதனை சற்றும் எதிர்பாராத எடப்பாடி பழனிசாமி கைக்குட்டையால் தனது முகத்தை மூடிக்கொண்டார். காரில் அவரது அருகில் மொழிபெயர்ப்பாளரும் அமர்ந்திருந்தார். அமித்ஷாவை சந்திக்க 2 போலீஸ் வாகனங்கள் புடைசூழ பலத்த பாதுகாப்புடன் சென்ற எடப்பாடி பழனிசாமி சந்திப்புக்கு பிறகு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அவசரமாக சென்றது ஏன் என்ற கேள்விகளை பல்வேறு தரப்பினரும் எழுப்பி வருகின்றனர். கடந்த முறை அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்ற போது 3 கார்கள் மாறி மாறி சென்ற எடப்பாடி பழனிசாமி தற்போது சந்திப்புக்கு பின் கைக்குட்டையால் மூடியபடி வந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்த அதே வேளையில் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த குள்ளம்பாளையத்தில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார். ஆனால் இது வழக்கமான சந்திப்புதான் என செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் செங்கோட்டையனை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். மேலும் விரைவில் OPS, தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் ஆகியோர் சந்திக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.